ஒரு பெரிய படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். அந்த பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படத்தால் நம்மளோட ஒரு பழைய படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சி அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுவோம். அந்த மாதிரி கொண்டாடினா ஒரு 2 திரைப்படங்களை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். செகண்டாக பார்க்க போது விஸ்வரூபம் திரைப்படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான். பட் விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை மறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரீசெண்டாக துரந்தர் படம் ரிலீஸ் ஆகி என்னடா துரந்தர் படம், நாங்கள் ஆல்ரெடி மாஸ்டர் பீஸான ஒரு விஸ்வரூபம் படத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கோன்னு ஃபேன்ஸ் தலையில் தூக்கி வச்சு விஸ்வரூபம் படத்தை இப்போ கொண்டாடின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது 1001 திரைப்படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக தான் சந்திச்சுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ண ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ்க்குலாம் சரியான ரெக்கக்னேஷன் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பாகுபலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தமிழ் ஆடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை திருப்பி போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு கல்ட் கிளாசிக் படத்தை நம்ம ஃப்ளாப் ஆகிட்டோம்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் இந்த படத்தை திருப்பி தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கான காரணம் பாகுபலி படம் ரிலீஸ் ஆனதுனால தான். செல்வராகவன் சாருக்கு பெரிய சாரி, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. வேற லெவல். இந்த படத்தை விட்டு பாகுபலிலாம் தூக்கிச்சாரோம். இதுதான் பெஸ்ட். சம படம்.